வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் டெய்லி சீரீஸில் முக்கியமான 20 ஜிகே அண்ட் ஜிஎஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி சீரீஸ் வீடியோ ஆகட்டும், இல்லை டிஎன்பிசி உட நியூ புக் சிலபஸ் ஒவ்வொரு லெசனும் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம், அதோட வீடியோ ஆகட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான முதல் கேள்வி பார்த்தோம்னா, வாட் இஸ் அப்பபிரம்சா? ஸோ அப்பபிரம்சா அப்படிங்கிறது வந்து ஒரு கிராமட்டிக்கல் லாங்குவேஜ், அதாவது மிடில் பீரியட்லேருந்து ஏர்லி மாடர்ன் ஆரியன் பீரியட் வரைக்கும் இருந்த ஒரு லாங்குவேஜ் தான் வந்து இந்த அப்பபிரம்சா. இந்த அப்பபிரம்சாங்கிறது வந்து அதிகமாக ஜெயினிசத்தோட ஒத்து போகிற ஒரு லாங்குவேஜ். ஸோ இட்ஸ் அ ஒர்க் ஆஃப் ஜெயின். ஓகேங்களா? இந்த அப்பபிரம்சாங்கிறது வந்து ஒர்க் ஆஃப் ஜெயின்ஸ். இந்த லாங்குவேஜ், அதாவது அப்பபிரம்சாங்கிற ரிலேட்டடான லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக ஜெயின் லைப்ரரியிலேருந்து நமக்கு அதிகமான எவிடன்சஸ் கிடைக்கப்பட்டிருக்கு. விச் லாங்குவேஜ் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் இன் தி 8th schedule though it is an official language of a state? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா, ஒரு ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்தாலுமே அதை நம்மளோட கான்ஸ்டியூஷனில் 8th schedule மென்ஷன் பண்ணாத லாங்குவேஜ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா லாங்குவேஜுமே வந்து 8th schedule கீழே வந்துடும். அதாவது 8th schedule மொத்தமாக நமக்கு 22 லாங்குவேஜஸ் இருக்குது. இந்த 22 லாங்குவேஜஸ்மே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜாக தான் இருக்கும். அக்கார்டிங் டு த ஆர்டிக்கல் 344 ஆர் 351. ஓகேங்களா? இந்த ஆர்டிக்கல் படி ஒவ்வொரு ஸ்டேட்டோட லாங்குவேஜுமே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக 8th schedule மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ். இந்த லாங்குவேஜ் வந்து 8th schedule மென்ஷன் பண்ணல. பட் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் மெனி ஸ்டேட் என்னென்னு பார்த்தோம்னா, அருணாச்சல் பிரதேஷ், கோவா, மேகாலயா, நாகாலாந்து, சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸில். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டேட்டில் பார்த்துட்டோம். யூனியன் டெரிட்டரிஸில் பார்த்தோம்னா லக்ஷதீப் ஐலாண்ட் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தவிர மற்ற எல்லா யூனியன் டெரிட்டரிஸ்லையுமே வந்து இங்கிலீஷ் இஸ் அன் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, வித் த ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வாட் வில் பி த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் எ லிக்விட்? ஸோ இப்போ ஒரு பவுலில் வந்து நீங்கள் சின்ன ஒரு நீடில் மேலே வச்சா, அதாவது வாட்டர் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸ்லோவாக வச்சிங்கன்னா அந்த நீடில் வந்து ஃப்ளோட் ஆகும். அதே மாதிரி கொசுக்கள் இல்லை எந்த ஒரு சின்ன சின்ன பூச்சிகளாகட்டும் தண்ணியில் நடக்கிற மாதிரி, அது முக்கியமான காரணம் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இந்த சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் போது அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் வில் டிக்ரீஸ். ஓகேங்களா? இட் வில் டிக்ரீஸ். Who was the first woman minister of a state? ஸோ ஃபர்ஸ்ட் உமன் மினிஸ்டர் ஆஃப் எ ஸ்டேட் யாருன்னு பார்த்தோம்னா ராஜ்குமாரி அம்ரித் கவுர். இவங்க எந்த கட்சி சேர்ந்தவங்கன்னு பார்த்தோம்னா ஐஎன்சி சேர்ந்தவங்க. ஸோ இவங்க மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க டூரிங் த பீரியட் ஆஃப் 1947லேருந்து 1957 வரைக்கும். இந்த பீரியடில் பிஎம் யாருன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. In whose region was the first Buddhist council held? So first Buddhist council மொத்தமாக 4 கவுன்சில் நடந்திருக்கு. இந்த 4 கவுன்சிலுமே எங்கே நடந்தது, யார் ஆட்சி பண்ணாங்க, அந்த டைமில் யார் புத்திசம் கவுன்சிலோட பிரசிடெண்ட்டாக இருந்தாங்கிறது முக்கியமான கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா யாரோட பீரியடில், அண்ட் ஹூஸ் ரீஜன் பார்த்தோம்னா அஜசத்ரு. What is the important compound used in anti-malarial drug? So malarial drugனால நமக்கு ஞாபகம் வர வேண்டியது chloroquine. Chloroquine is an anti-malarial drug. A judge of a Supreme Court of India is to hold office until he attains the age of how many years? So எத்தனை வயசு வரைக்கும் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து அவங்களோட ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க பதவியில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா
65 வருஷம் வரைக்கும். ஸோ அவங்களோட 65 வயசுக்கு அப்புறம் தான் ரிட்டையர்மெண்ட். அண்டு ஸோ ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா 124 ஆர்டிக்கல் 124 ஆஃப் 4ல் தான் வந்து ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஓகேங்களா. அண்ட் இப்போ பிரசன்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தோம்னா சரத் அரவிந்த் பாப்தே. ஸோ நம்மளோட டெல்லி சீரீஸில் ஒரு கொஷின் பார்த்தோம்னா அது ரிலேட்டடான முக்கியமான ஸ்டாட்டிக்கும் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா. அண்டு நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். லிங்க் பார்த்தீங்கன்னா லேர்ன் டு கம்பீட், இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு குரூப் ஓப்பன் ஆகும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி நம்ம குவிஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். விச் கண்ட்ரி செலிப்ரேட்ஸ் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் இன் சம்மர் சீசன்? ஸோ கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல்னாலே மோஸ்ட்லி வந்து வின்டர் சீசனில் தான் நடக்கும். ஸோ டிசம்பரில் கிறிஸ்மஸ் சீசன் அண்டு இட் ஹேப்பன்ஸ் ஆல்வேஸ் இன் வின்டர் சீசன். பட் சம்மர் சீசனை செலிப்ரேட் பண்ண ஒரு கண்ட்ரி எதுன்னு பார்த்தோம்னா அது ஆஸ்திரேலியா. பிகாஸ் ஆஸ்திரேலியா எந்த ஹெமிஸ்பியரில் இருக்குன்னு பார்த்தோம்னா இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறதுனாலேயே ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்க எல்லா கண்ட்ரிஸ்க்குமே வந்து வின்டர் டைமில் தான் கிறிஸ்மஸ். பட் ஆஸ்திரேலியா சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கனால இவங்களுக்கு மட்டும் சம்மரில் தான் கிறிஸ்மஸ். Which ruler of India who ruled over territories in Central Asia beyond the Pamir? பாமீருங்கிறது ஒரு பிளாட்டூ ரீஜன். ஸோ நார்த்தில் இருக்க ஒரு பிளாட்டூ ரீஜனை தாண்டி போய் ஆட்சி பண்ண ஒரு மன்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கனிஷ்கா. ஸோ கனிஷ்கா எந்த டைனாஸ்டி சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா குஷானா டைனாஸ்டி. குஷானா டைனாஸ்டி சேர்ந்தவர் தான் கனிஷ்கா. அண்டு கனிஷ்காவை தான் நம்ம செகண்ட் அசோகா அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் அசோகாங்கிறது வந்து கனிஷ்காவோட நிக் நேம். வாட் டஸ் சோடா வாட்டர் கண்டெயின்? ஸோ சோடா வாட்டர்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது கார்பன் டை ஆக்சைடு. ஹூ வாஸ் த ஆர்கிடெக்ட் ஆஃப் நார்த் அண்ட் சவுத் பிளாக்ஸ் ஆஃப் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் இன் டெல்லி? சென்ட்ரல் செக்ரட்டரியேட்னாலும் சரி செக்ரட்டரியேட் பில்டிங் அப்படின்னாலும் சரி ரெண்டுமே டெல்லியில் இருக்க பில்டிங் தான். ஓகேங்களா. இதோட ஓவரால் ஆர்கிடெக்ட், இப்போ நீங்கள் நார்மலாக ஆர்கிடெக்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அவரோட நேம் வந்து ஹெர்பர்ட் பேக்கர். ஸோ எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் ஆர்கிடெக்ட் ஆஃப் செக்ரட்டரியேட் பில்டிங் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதோட ஆன்சர் ஹெர்பர்ட் பேக்கர். ஒருவேளை மென்ஷன் பண்ணி நார்த் அண்ட் சவுத் பிளாக்கோட ஆர்கிடெக்ட் யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதோட ஆன்சர் வந்து சர் எட்வர்ட் லுடென்ஸ். சர் எட்வர்ட் லுடென்ஸ். இந்த பில்டிங் வந்து 1910 கட்டப்பட்ட ஒரு பில்டிங். ஓகேங்களா. ஸோ ஹெர்பர்ட் பேக்கருங்கிறவர் வந்து இவர் தான் லீடிங் ஆர்கிடெக்ட். ஓகேங்களா. பட் அவருக்கு கீழே இருந்தவர் இவர் நார்த் அண்ட் சவுத் பிளாக்கை வந்து டிசைன் பண்ண ஒரு ஆர்கிடெக்ட் சர் எட்வர்ட் லுடென். நெக்ஸ்ட் டு ஹிந்தி, which is the language spoken by the largest number of people in the Indian subcontinent? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த லாங்குவேஜ் அதிகமாக பேசப்படுதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஹிந்தி, அண்ட் செகண்ட் இஸ் பெங்காலி, தேர்ட் வந்து மராத்தி. பை ஹூம் வாஸ் சக்கா எரா ஃபவுண்டட்? சக்கா எரா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 78 ஏடியில் சக்கா எரா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 78 ஏடியில் இருந்த டைனாஸ்டி எதுன்னு பார்த்தோம்னா குஷானா டைனாஸ்டி. இந்த குஷானா டைனாஸ்டியில் முக்கியமான மன்னர் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் கனிஷ்கா. ஓகேங்களா. கனிஷ்கா பீரியடில் தான் வந்து இந்த சக்கா எரா ஸ்டார்ட் ஆகுது. The salivary gland secretes saliva that contains which enzyme? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இதில் ரெண்டு ஆன்சர் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஒன்று பார்த்தோம்னா அமிலேஸ். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த அமிலேஸ் மென்ஷன் பண்ணாமல் டாலின் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. பியூன் சைலண்ட் வேர்டு டாலின். ஸோ அமிலேஸும் டாலினும் ஒன்று தான். ரெண்டுமே பர்பஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டார்ச், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஸ்டார்ச்சை வந்து சிம்பிள் சுகராக மாற்றும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஸ்டார்ச் கண்டென்ட்டை வந்து சிம்பிள் சுகராக பிரேக் டவுன் பண்ணி சிம்பிள் சுகராக மாற்றுறது தான் இதோட வேலை. வாட் இஸ் த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ என்ஷூர்?
ஸோ ஜுடிஷியல்னா நீதித்துறை. நீதித்துறையோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து எதனோட அடிப்படையில் இருக்குன்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷனோட லாஸோட அடிப்படையில் தான் அமையும். Which country has the largest reserves of oil? ஸோ ஆயில் அதிகமான ரிசர்வ் உள்ள ஒரு கண்ட்ரி எதுன்னு பார்த்தோம்னா வெனிசுலா. ஸோ வெனிசுலா தான் வந்து லார்ஜஸ்ட் ரிசர்வ்ஸ் ஆஃப் ஆயில். அண்ட் இதுக்கு அடுத்து இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கனடா. ஓகேங்களா, வெனிசுலா, சவுதி அரேபியா அண்ட் கனடா. The temple built during the medieval period by which dynasty are known as seven pagodas. ஸோ செவன் பக்கோடாஸ் அப்படிங்கிறது வந்து மாமல்லபுரம் தான். ஸோ மகாபலிபுரம் நம்ம எடுத்துட்டாலே பல்லவ சாம்ராஜ்யத்தை சேர்ந்தது தான். அங்கே இருக்க டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து பல்லவ சாம்ராஜ்யம். Which was the first Indian satellite to go into orbit? ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் சேட்டலைட் எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 19th ஏப்ரல் 1975. எந்த கண்ட்ரியோட ஹெல்ப் மூலிமா லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ரஷ்யா. ரஷ்யாவோட ஹெல்ப்னால ஃபர்ஸ்ட் இந்தியன் சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க. அதோட நேம் ஆரியபட்டா. Which sugar is present in the considerable amount of the blood? ஸோ பிளட்ல இருக்க ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் சுகருக்கு நேம் என்னன்னு பார்த்தோம்னா குளுக்கோஸா, ஃப்ரக்டோஸா, லாக்டோஸா, மால்டோஸா அப்படின்னா அது குளுக்கோஸ். ஓகேங்களா. Which sultan added the அலை தர்வாசா டு தி குதுப் மினார்? குதுப் மினாருங்கிறது வந்து முகல் சாம்ராஜ்யத்துக்கு சேர்ந்தது. அப்போ இந்த அலை தர்வாசா அப்படிங்கிறது வந்து யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி இந்த அலை தர்வாசா வந்து குதுப் மினாரோட வளாகத்தில் தான் கட்டுறாரு. இந்த அலை தர்வாசாவோட மீனிங் பார்த்தோம்னா கேட் ஆஃப் அலாவுதீன். அண்ட் இந்த குதுப் மினாரை கட்டினது யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணது குதுப்உதீன் ஐபக். ஸோ இவர் குதுப்உதீன் ஐபக் வந்து பேஸ் போட்டுறாரு. அதுக்கு மேலே 3 மாளிகை 3 அடுக்கு ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 அடுக்கு கட்டினது யாருன்னு பார்த்தோம்னா இல்துமிஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து மின்னல் அடித்து ஒரு மாடி வந்து டேமேஜ் ஆகிடுது. அண்ட் அதை மறுபடியும் ரெனோவேட் பண்ணி ஒரு 2 மாடி சேர்த்தி கட்டுறது யாருன்னு பார்த்தோம்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணது குதுப்உதீன் ஐபக். அண்ட் அதுலேயே பார்த்தோம்னா 2 பேர் வந்து அந்த குதுப் மினாரை வந்து புதுப்பிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஸோ அந்த வளாகத்தில் அலை தர்வாசா அப்படின்னு ஒன்று கேட் ஆஃப் அலாவுதீன் கட்டினது யாருன்னு பார்த்தோம்னா அலாவுதீன் கில்ஜி. ஸோ நீங்கள் டெலிகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெலிகிராமில் நம்ம குரூப்புக்கு ஜாயின் பண்ணுங்கள். லேர்ன் டு கம்பீட் இதுதான் நம்மளோட குரூப் நேம். ஓகேங்களா. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி இதில் இந்த பிபிடியோட பிடிஎஃபாக நான் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறேன், குரூப்பில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் அதில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா.